கனடாவில் வாங்கும் சம்பளம் வீட்டு வாடகை கட்ட போதுமானதாக இல்லை எனவும் இது 3 மடங்கு அதிகம் எனவும் அண்மைய ஆய்வறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக டொரண்டோவில் 1 பெட்ரூம் வீடொன்றை வாடகைக்கு எடுக்க வேண்டுமாயின் ஒருவர் சராசரியாக மணி நேரத்துக்கு $44 சம்பளமாக பெற வேண்டிய தேவை இருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றின் இணையதளத்தில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. rentals.ca தரவுகளை பயன்படுத்தி கனடா முழுவதும் 51 நகரங்களில் 1 பெட்ரூம் வீடொன்றை எடுப்பதற்கான சராசரி வருமானத்தை அவர்கள் அளவிட்டுள்ளனர். தற்போது ஒன்டாரியோவில் குறைந்தபட்ச ஊதியம் $17.60 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி வாரத்துக்கு 37.5 மணி நேரம் வேலை செய்தால் வருடாந்தம் குறித்த நபர் சுமார் $31,680 வருமானமாக பெறுவார். இந்த நபருக்கு சாதாரணமாக $845 மாத வாடகைதான் பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் தற்போது டொரண்டோவில் 1 பெட்ரூம் வீடு வாடகை சுமார் $2,295 கணக்கிடப்பட்டுள்ளது. இது 3 மடங்கு அதிகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 1 பெட்ரூம் வீடொன்றை எடுப்பதற்கு ஒரு நபர் சுமார் $86,000 வருமானமாக பெற வேண்டும். இதற்காக குறித்த நபர் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் $44 சம்பளமாக பெற வேண்டும். ஒன்டாரியோவைப் போல ஏனைய மாகாணங்களில் சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளத்தை பெற்றால் வீடு வாடகையை சமாளிக்க முடியும் என்ற விவரங்களும் புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு மிகவும் மெதுவாக உள்ளதால் வீட்டு விலை உயர்வை சமப்படுத்த முடியவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.